ஹாய் வணக்கம். ஸோ இப்போது 2-2ஏவோட ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்து குடுத்துட்டாங்க. அதாவது பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. குரூப் 2-2ஏவோட ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் விச் இஸ் வேக்கன்சிலாம் கூட குறைச்சிருந்தாங்க. பட் ஓகே, ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்துடுச்சு. இப்போ அடுத்து மோஸ்ட்டாக நம்மகிட்ட வரக்கூடிய கொஸ்டின் என்னென்னா, எப்படி நம்ம வந்து மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, அது ரிலேட்டடாக கைட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் மோஸ்ட்டாக இப்போது லாஸ்ட் ஒரு ஒரு 1 ஆர் 2 டேஸாகவே அந்த ரிசல்ட் வந்ததுலேருந்து அதிகமாக நான் ஃபேஸ் பண்ணுற கொஸ்டினாக இருக்குது. ஸோ இதற்கு என்னோட ஒரு ஒப்பீனியன்னா நான் வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து ப்ரிலிம்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அப்போவே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கு வந்து மெயின்ஸ் வந்து வரப்போகுதுன்ட்டு. அப்போலேருந்தே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி உங்களோட அந்த மெயின்ஸ் வந்து கிடச்சிருச்சு. அதாவது ப்ரிலிம்ஸ் வந்து பாஸ் ஆயிடுச்சு. மெயின்ஸ் நீங்க எழுத போறீங்க அப்படிங்கும்போது, நீங்க ஆல்ரெடி ஒரு ஸ்டடியான ஒரு ப்ரிப்பரேஷன்ல இருப்பீங்க. இப்போ நீங்க அப்படியே கன்டின்யூ பண்ணி அந்த கடைசி 45 டேஸ் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போய் பரீட்சைய யுட்டிலைஸ் பண்ணுங்க. கண்டிப்பா பாஸ் ஆவீங்க. நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு. பட் ஒரு இன்னொரு டைப் ஆஃப் ஒரு ஆஸ்பிரண்ட் இருக்காங்க. என்னது? இப்ப நம்ம வந்து பிரிலிம்ஸ்ல வந்து அந்த கட் ஆஃப் வந்து ஒரு பார்டர்ல இருந்திருப்போம். ஸோ, அப்போ நமக்கு வருமா வராதான்னு தெரியாது. அப்போ ஸ்ட்ராங்கா வந்து நம்ம மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன தொடங்கியிருக்க முடியாது. அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு டச்ல இருந்திருப்பீங்க. ஆனா ரொம்ப சீரியஸா வந்து அந்த மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ பிரிலிம்ஸ் ரிசல்ட் வந்து எஸ்ன்னு வந்துருச்சு. அதாவது பாசிட்டிவ் பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா, இப்போ அடுத்த மெயின்ஸ் ரிசல்ட் வந்து மெயின்ஸ நோக்கி படிக்கணும். எப்படி படிக்கிறது? அதான் ஒரு பிரச்சனை. இதில இன்னொரு பிரச்சனை என்ன இருக்கு? 45 நாள் கூட இல்ல. 40 நாள் தான் இருக்கு. 45 நாள் கூட இல்ல. ஸோ, அப்போ ஒரு 40 டேஸ் தான் இருக்கு. இதுக்குள்ள நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்னா, என்னோட ஒரு சஜஷனா நான் சொல்லணும்னா என்ன சொல்லுவேன் அப்படின்ட்டுனா, கோ ஃபார் அ டெஸ்ட் பேட்ச். ஏதாவது ஒரு நீங்க நல்லா விசாரிச்சு, ஏதாவது ஒரு இடத்துல டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டிடியூட்ல நம்மளோட சார்பா நம்ம வந்து எந்த டெஸ்ட் பேட்சும் இந்த தடவ மெயின்ஸுக்கு பண்ணல. ஏன்னா சிலபஸ் வந்து இப்போ நம்ம அது ரிலேட்டடா ஒர்க் பண்ண அதற்கான பாசிபிலிட்டீஸ் இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி டார்கெட் 2026ன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு பேட்ச் ஒண்ணு கொண்டு போறோம். அதில வந்து நீங்க வந்து அதாவது குரூப் 4 பிரிலிம்ஸு அல்லது வந்து குரூப் 2, 2ஏவோட பிரிலிம்ஸ் அடுத்து வரக்கூடிய பிரிலிம்ஸு அல்லது குரூப் 1 எந்த எக்ஸாமா இருந்தாலும் அதற்கான அந்த பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன ஜிஎஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுமோ அது, தமிழ் லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், அது இல்லாம கணிதம். இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ற மாதிரி ஒரு பேட்ச் ஒண்ணு கொண்டு போயிட்டுருக்கோம். இது வந்து 4999 இந்த கோர்ஸோட பிரைஸு. இப்போ வந்து நம்ம 2999ல குடுத்துட்டுருக்கோம். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிக்கலாம். பட் இங்க பர்ட்டிகுலரா இப்போ வந்து மெயின்ஸுக்கு நம்ம ஏதாவது டெஸ்ட் பேட்ச் போடுறோமா? அப்படின்னா, நோ. இப்போ வந்து நம்ம மெயின்ஸுக்கு எந்த விதமான ஒரு டெஸ்ட் பேட்சும் நம்ம வந்து போடல. ஆனா, நீங்க வந்து மெயின்ஸுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் தேடி கண்டுபிடிச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. நெறைய நல்ல நல்ல டெஸ்ட் பேட்சஸ் வந்து இருக்கு. எல்லா ஸ்கெட்யூலையும் வாங்கி பாருங்க, விசாரிங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு 1 நாள், 2 நாள் எடுத்து விசாரிங்க. ஆனா, உடனே முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்கு. நெறைய இன்ஸ்டிடியூட் வந்து நல்ல நல்ல இன்ஸ்டிடியூட் வந்து நெறைய வந்து ஃபீஸ வந்து அதிகப்படுத்திட்டாங்க. ஏன்னா, இங்க வந்து ஸ்ட்ரென்த் வந்து கம்மி. அதோட ஆப்பரேட்டிங் காஸ்ட் அது இதுன்னு அண்ட் மோரோவர் அவங்களோட பிராண்ட் வேல்யூ அந்த மாதிரியான நெறைய காரணத்துக்காக அவங்க வந்து அதிகரிச்சுட்டாங்க. அப்போ நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டுனா, அவ்வளோ பணத்த குடுத்து இந்த 40 நாள் மெயின்ஸ் போறது வந்து மிகவும் கடினமா இருக்கலாம். அதனால மேபி நீங்க இந்த மாதிரியான ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் இருந்தாங்க அப்படின்னா, அவங்களோட சேர்ந்து மெயின்ஸ்க்கு வந்து ஒரு 2 பேர், 3 பேரா சேர்ந்து கூட ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒண்ணு போட்டுக்கோங்க. ஒரு ஆன்லைன் பேட்ச் அந்த மாரி ஜாயின் பண்ணிக்கிட்டு, ஏதாவது ஒண்ணு ஒரு விதத்தில நீங்க வந்து டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி எழுதுறது ஒரு விதத்தில பரவாயில்லாம இருக்கும். அது எந்த இன்ஸ்டிடியூட், எந்த ஸ்கெட்யூல் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. பட் கோ ஃபார் அ டெஸ்ட் பேட்ச் யோசிக்க வேண்டாம். கண்டிப்பா வந்து அந்த ரிஸ்க்க எடுங்க. அதேபோல ஒரு சில ஸ்டூடண்ட்ட நான் பேசும்போது கவனிக்கிறேன். நான் வந்து பிரிலிம்ஸ் வராதுன்னு எதிர்பார்த்தேன். ஆனா வந்து வந்துருச்சு. இன்னொரு 40 நாள் தான் இருக்கு. 40 பிளஸ் டேஸ் தான் இருக்கு. நான் வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து சொல்றீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா ட்ரை பண்றேன் அப்படின்னு நீங்க எப்போ வந்து சொல்றீங்களோ, அப்போ வந்து நீங்க வந்து அந்த எக்ஸாம்க்கான அந்த சீரியஸ்னஸ வந்து மிஸ் பண்ணிருவீங்க. அது வந்து பாஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கும். அதனால இந்த 45 நாளுங்கிறது அது நல்லா படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்டா, படிக்காத ஆஸ்பிரண்ட்டா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க முடிவு பண்ணாதீங்க. நீங்க முழுமையான ஒரு நம்பிக்கையோட நீங்க வந்து போய் பரீட்சை எழுதிட்டு வாங்க. இந்த 40, 45 நாளுக்குள்ள உங்களால என்ன பண்ண முடியுமோ, அந்த முழுமையான எஃபோர்ட்ஸ குடுங்க. எப்போதும் நம்ம சொல்றது தான். நீங்க வந்து பரீட்சைய எழுதிட்டு வெளிய வரும்போது, இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ரெக்ரெட்டோட வராம, என்னால முடிஞ்சத நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு நிம்மதியோட வந்து நீங்க வாங்க. அப்போ வந்து இந்த 40 நாள் நீங்க கடுமையான ஒரு உழைப்ப குடுங்க. போய் பரீட்சை எழுதுங்க. பரீட்சை எழுதிட்டு என்னால என்ன முடியுமோ இந்த 40 நாள்ல என்னால என்ன படிக்க முடியுமோ,
அந்த உழைப்பை நான் குடுத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு நிம்மதியோட, அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நீங்க வந்து எக்ஸாம் ஹால்லேருந்து வெளிய வாங்க. நீங்க வந்து குரூப் 2 எக்ஸாம் படிச்சாலும் சரி, அதாவது டிஸ்கிரிப்டிவ் பேப்பரு, அதே வந்து குரூப் 2ஏ படிச்சாலும் சரி, ஃபர்ஸ்ட்டு வந்து சிலபஸை நல்லா ஸ்ட்ராங்கா வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சிலபஸில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த சிலபஸ்க்கான நோட்ஸை ரெடி பண்ணுங்க. இந்த சிலபஸ்க்கான நோட்ஸ் வந்து நீங்க டெஸ்ட் பேட்ச் சூஸ் பண்ணீங்கன்னா, அந்த இன்ஸ்டிடியூட்டே வந்து உங்களுக்கு இந்த சிலபஸ் அடிப்படையில தான் டெஸ்ட் குடுப்பாங்க. அந்த சிலபஸ் அடிப்படையில ஒரு மெட்டீரியலும் வரும். அத வச்சு நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சுருங்க. அண்ட் அதே போல இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க வந்து டிஸ்கிரிப்டிவ் எழுதுறீங்கன்னா, இங்க வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை என்னன்னா, அது வந்து அந்த குடுக்குற நேரத்தில பரீட்சைய முடிச்சுட்டு வர்றது. அதனால டே 1லருந்து அதாவது இன்னையிலிருந்தே வந்து நீங்க வந்து இந்த டிஸ்கிரிப்டிவ்க்கு ரைட்டிங் பிராக்டிஸ் எடுக்க ஆரம்பிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போலருந்தே ப்ராப்பரான அந்த பென் எல்லாம் கரெக்ட்டா வந்து சூஸ் பண்ணி, ப்ராப்பரா வந்து எழுதுற பிராக்டிஸ் வந்து எடுத்துக்கோங்க. 2ஏ மெயின்ஸ் போறீங்க அப்டின்னா, இது வந்து அப்ஜெக்டிவ் டைப்பு. அதாவது நம்ம பிரிலிம்ஸ் எழுதுன மாதிரி கொள்குறிவுன்னா ஓஎம்ஆர் ஷீட்ல எழுத போறோம். அதனால ஓஎம்ஆர் ஷீட்ல பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இங்க இன்னொரு மறைமுகமான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் இருக்கான். அது யாரு அப்டின்னா, இந்த ரீசனிங். 50 கேள்வி. அப்போ அது வந்து மிகப்பெரிய டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். ஸோ, அப்ப அந்த 50 கேள்விய வந்து நீங்க இப்போலருந்தே பிராக்டிஸ் பண்ணணும். நம்ம இவ்வளோ நாள் படிச்சதெல்லாம் ரீசனிங் கிடையாது. நம்ம பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கிறதெல்லாம் வந்து, நம்ம வந்து இப்போ இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்ஸ், ரீசனிங்னு பிரிப்பாங்கல்ல. அது மாதிரி மேத்ஸ்லயே நெறைய டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் பிரான்ச்சஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ, அதில இப்போ நீங்க படிக்க போறது ரீசனிங். அதனால அந்த ரீசனிங் வந்து ரொம்ப அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இங்க வந்து 50 கேள்வி 25 கேள்வி தான் நம்ம வந்து பிரிலிம்ஸ்ல எழுதுறோம். ஆனா, அதுவே எவ்வளோ நேரத்த நமக்கு வந்து விரயம் பண்ணும் யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்க வந்து 50 கேள்வி எழுதும்போது, 25 கேள்விக்கே இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, 50 கேள்வி நம்ம வந்து ரீசனிங் எழுதும்போது எவ்வளோ நேரம் தேவைப்படும்? அப்ப 50 கேள்வி எப்படி ப்ரிப்பேர் பண்றது? எங்க ப்ரிப்பேர் பண்றது? அதெல்லாம் முடிவு பண்ணிக்கோங்க. பொதுவா எல்லாரும் ஆர்.எஸ். அகர்வாலோட ரீசனிங் புத்தகம் தான் மோஸ்ட்டா எல்லாருமே வந்து நம்ம சூஸ் பண்றது. அதத்தான் வந்து நம்ம படிக்க ஆரம்பிப்போம். நீங்களுமே அங்கிருந்து கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு இப்போ இந்த பேங்கிங் எக்ஸாம்லாம் படிப்பாங்கல்ல, இந்த பேங்கிங் நண்பர்கள்ட்ட கேட்டிங்கன்னா நெறைய வெப்சைட் சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட் புக்கு, அது மாரி நெறைய டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் நல்ல நல்ல வெப்சைட்லாம் இருக்கு. ஒரு ரூ. 200 ரூ. 300 அந்த மாதிரியே வந்து நெறைய ரீசனிங்ல நல்ல நல்ல டாபிக்லாம் வந்து டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. அந்த மாதிரிலாம் கூட நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. என்னென்ன சோர்ஸ் எல்லாம் முடியுமோ அதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க சிலபஸ் தான் படிக்க போறீங்க. அந்த சிலபஸ்க்கு தேவையான நோட்ஸ வந்து முதல்ல ரெடி பண்ணிக்கோங்க. அந்த சிலபஸ்க்கு தேவையான நோட்ஸ ரெடி பண்ணிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட்டு சிலபஸ உள்வாங்கிக்கோங்க. நோட்ஸ ரெடி பண்ணிக்கோங்க. நீங்க அப்ஜெக்டிவ் டைப்ல எழுத போறீங்கன்னா, அதற்கு தகுந்த மாரி பிராக்டிஸ் பண்ணுங்க. டிஸ்கிரிப்டிவ் எழுத போறீங்கன்னா, அதற்கு தகுந்த மாரி பிராக்டிஸ் பண்ணுங்க. 2ஏ மெயின்ஸ கான்சன்ட்ரேட் பண்றீங்கன்னா, ரீசனிங்னு ஒரு மிகப்பெரிய ஒரு யானை இருக்கு. அத கவனத்தில வச்சு படிங்க. மொத நாள்ல இருந்தே அத கவனத்தில வச்சு படிங்க. நீங்க வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டு படிக்கிறது என்னோட ஒப்பீனியன்ல ஒரு சிறந்ததா இருக்கும். அது வந்து பணம் அதிகமா இருக்க மாரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, ட்ரை வந்து ஒரு 2 ஆர் 3 ஃபிரெண்ட்ஸ் சேர்ந்து கூட நீங்க வந்து அந்த மாரி ட்ரை பண்ணுங்க. ஸோ அப்படி இல்லனாலும் கூட முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க வந்து நல்லா விசாரிச்சு உங்களோட சொந்த முடிவாக நீங்க வந்து எந்த எந்த இடத்துலனாலும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் வேற என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நம்ம சைட்ல வந்து டெஸ்ட் பேட்ச் இல்ல. நம்ம வந்து 2026ஓட அந்த பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இதத்தான் வந்து நம்ம டார்கெட் பண்ணி போறோம். அதனால 2026க்கான பேட்ச் வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இத பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நீங்க வந்து நம்மளோட வெப்சைட் www.gkshankar.com அதில போயிட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கோர்ஸ பொறுத்தவரையில நம்ம வந்து ஆன்லைன்ல பண்றோம். எல்லா கிளாஸஸுமே லைவ் கிளாஸஸ். ரெக்கார்டிங் செஷன் இல்ல. ஸோ, அப்போ அந்த லைவ் கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த லைவ் கிளாஸஸ் ரெக்கார்டடா இருக்கும். ஒரு வேள நீங்க வந்து மிஸ் பண்ணிட்டாலும், அத ரெக்கார்டடா நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் நல்லாவே ஒரு மாதிரி மூவ் ஆகுது. ஸோ, அதனால அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸுக்கு நம்மளால என்ன முடியுமோ, அத வந்து முடிஞ்ச அளவு ஒரு மேக்ஸிமமா டெலிவர் பண்ணிறணும்னு நான் வந்து பிளான் பண்றேன். ஸோ, இந்த முறை வந்து நம்ம 2ஏ மெயின்ஸ்க்கான டெஸ்ட் பேட்சஸ் குடுக்கல. அண்ட் அதேபோல இதற்கு முன்னாடி 2ஏ மெயின்ஸும் சரி, அதற்கு முன்னாடி 2ஏ மெயின்ஸும் சரி, நம்ம வந்து ரொம்பவே நல்லா வந்து நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு கைட் பண்ணியிருந்தோம். ஸோ, அதனால அதோட வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சேனல்ல இருக்கும். ஒரு சில வீடியோஸ் வந்து மெம்பர்ஷிப் வந்து நீங்க ஜாயின் பண்ணா பார்க்குற மாரி இருக்கும். ஸோ தட் மந்த்லி ₹29 வந்து கட்ட சொல்லும். அந்த மெம்பர்ஷிப் வந்து நீங்க ஜாயின் பண்ணிட்டு கூட அந்த வீடியோஸ் வந்து யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். போன மெயின்ஸு, அதற்கு முன்னாடி மெயின்ஸ்லலாம் வந்து நம்ம நெறைய டிஸ்கிரிப்டிவ் பேஸ்டான அந்த மெயின்ஸ்க்கான தமிழ் மீடியம் கன்டென்ட் வந்து பண்ணியிருப்போம். அண்ட் இதில இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. அது என்ன அப்டின்னா, இந்த 45 நாள்ல இங்க ஆங்கில வழியில படிக்கிறவங்களா இருந்தா, அட்லீஸ்ட் மெட்டீரியலாவது கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்கும். தமிழ் வழியில மெட்டீரியல் கிடைக்கிறது இன்னுமே கடினம். நீங்க ஆங்கில வழி கல்வியில படிக்கிறவங்கள விட,
தமிழ் வழி கல்வியில படிக்கிறவங்க தான் மெயின்ஸுக்கு உடனடியா வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூட்ல டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா, அப்படி நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா தான் ஒரு மெட்டீரியல் வந்து ஈஸியா கிடைக்கும். தமிழ்ல வந்து அந்த மெட்டீரியல் மெயின்ஸுக்கு ரொம்ப ரொம்ப குறைவா தான் கிடைக்குது. நம்மளே நெறைய வீடியோஸ் பண்ணியிருப்போம். நெறைய யூடியூப் வீடியோஸ்ல போன 2A மெயின்ஸு, அதற்கு முன்னாடி 2A மெயின்ஸு அந்த மாதிரி நெறைய அந்த மெயின்ஸோட அந்த வீடியோஸ் வந்து இருக்கும். அத எல்லாத்தையும் நல்லா யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நோட்ஸ் எழுதுங்க. அதுலயும் தமிழ் வழியில டிஸ்கிரிப்டிவ் எழுதுறீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. நீங்க இங்கிலீஷ்ல எழுதினாலுமே அத வந்து முடிக்கிறது கஷ்டம். தமிழ்ல எழுதினாலுமே முடிக்கிறது கஷ்டம். பட் 2யும் கம்பேர் பண்ணும்போது என்னோட ஒப்பீனியன்ல நீங்க தமிழ்ல டிஸ்கிரிப்டிவ் எழுதி முடிக்கிறது இன்னும் கஷ்டம். நம்ம வந்து சுழிச்சு சுழிச்சு எழுதுறோம்ல, இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி அந்த ஒரு எழுதுற முறை வந்து நம்ம தமிழ்ல வந்து நீங்க இன்னும் அதிக நேரத்த அதில வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கும். அதனால கவனம். டிஸ்கிரிப்டிவ் தமிழ்ல எழுதுற மாரிலாம் இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லா பிராக்டிஸ் பண்ணி தெளிவா போய் அடிச்சுட்டு வாங்க. அது தெளிவா வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் ஏதாவது இதில சொல்லாம விட்டுருந்தேன்னா, நீங்க வந்து கமெண்ட்ல குடுங்க. இல்லன்னா வந்து நம்மளோட வெப்சைட் www.gkshankar.comல விசிட் பண்ணுங்க. இல்லன்னா நம்மளோட மொபைல் ஆப் Play Storeல போயிட்டு ஜிகே ஷங்கர் லேர்னிங் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லனாலும் அல்லது ஆப்பிள் ஃபோன் அந்த மாரி யூஸ் பண்றீங்கன்னா, Play Storeல மை இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில ஓஆர்ஜி கோட் அப்படின்னு ஒண்ணு கேட்கும். அந்த ஓஆர்ஜி கோட்ல RJMHQG இத பயன்படுத்திட்டு உங்களோட மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். இஃப் இன் கேஸ் ஆப்பிள் ஃபோனா இருந்தா. அல்லது நீங்க வெப்சைட்ல, லேப்டாப்ல அல்லது வந்து விண்டோஸ் அல்லது மேக்புக் இந்த மாரிலாம் படிக்கிறீங்கன்னா கூட, நம்மளோட வெப்சைட்லயே போயிட்டு நீங்க உங்களோட மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து அத யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். கவனமா வந்து படிங்க. கவனம் ரொம்ப ரொம்ப கவனம். தெளிவா வந்து படிங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கிறதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். வாழ்த்துக்கள். அண்ட் மெயின்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கான வேலை வந்து காத்திருக்கு. முன்னாடி சொன்னதே தான். நீங்க வந்து இந்த 45 நாள்ல அந்த அந்த முழுமையான ஒரு எஃபோர்ட்ஸ குடுத்து நல்லபடியா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு, என்னால என்ன முடியுமோ அத நான் பண்ணிட்டேங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ரெக்ரெட்டோட வராதீங்க. கவனமா படிங்க. அதேபோல சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு ட்ரை பண்ணாதீங்க தயவு செஞ்சு. நல்ல இந்த வாய்ப்ப வந்து மிஸ் பண்ணிட்டு வருத்தப்படக்கூடிய நெறைய மாணவர்கள நான் வந்து பார்க்குறேன். பிரிலிம்ஸ் வந்துரும்னு நெனச்சேன். ஆனா வரல அப்படின்னு வருத்தப்படக்கூடிய மாணவர்கள் நெறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு வந்திருக்குன்னா, அந்த வாய்ப்ப வந்து முழுமையா பயன்படுத்துங்க. ஒரு ஒரு இடத்துல கூட சின்னதா கூட நான் சும்மா போய் எழுதுறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்குள்ள இருக்கவே இருக்காதீங்க. கவனம். ரொம்ப ரொம்ப கவனம். தேங்க் யூ.